வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சமூகத்துல நம்ம எல்லோருக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை சோர்வு, மன அழுத்தம், அப்புறம் உடல்நல குறைபாடு. நாம எவ்வளவு உழைக்கிறோம், ஆனா நம்ம உடம்பையும் மனசையும் சரியா கவனிச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது தான் பலரோட பதிலா இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு வீடியோல உங்க வாழ்க்கைய முழுமையா ஆரோக்கியமா மாற்றக்கூடிய 10 மிக முக்கியமான பழக்க வழக்கங்களை நம்ம ரொம்ப எளிமையா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக, வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது. நாம தூங்கி எழும்போது நம்ம உடம்புல நீர்ச்சத்து கம்மியா இருக்கும். காலையில எழுந்த உடனே 1 அல்லது 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது மூலமா நம்ம ஜீரண மண்டல புத்துணர்ச்சி அடையும், கழிவுகள் எளிதாக வெளியேறும். இரண்டாவதாக, பெட் காஃபி அல்லது டீயை தவிர்க்கவும். காலையில் எழுந்தவுடன் காஃபி குடிக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கு. அதுக்கு பதிலாக 1 கிளாஸ் இளநீர் அல்லது சீரக தண்ணீர் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்க காலையில எழுந்து முதல் 1 மணி நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்க நாள் முழுவதுக்கும் தேவையான எனர்ஜியை தரும். மூன்றாவதாக, சமச்சீர் உணவு. நம்ம தட்டில் எப்போதுமே 50% காய்கறி மற்றும் கீரைகள், 25% புரதச்சத்து, 25% கார்போஹைட்ரேட் இருக்கணும். நான்காவதாக, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்தல். பாக்கெட் உணவுகள், அதிக சர்க்கரையுள்ள பானங்கள், அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ், இதெல்லாம் ருசியை தரும், ஆனால் நீண்ட காலத்திற்கு உங்கள் உடம்பை மெட்டபாலிசத்தை குறைச்சிடும். ஐந்தாவதாக, நிதானமாக மென்று சாப்பிடுங்கள். உணவை அவசர அவசரமாக விழுங்காமல் நல்லா மென்று சாப்பிடும்போது ஜீரண என்சைம்கள் சுரந்து உணவு முழுமையாக செரிமானமாகும். அதனால் உடல் எடை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஆறாவதாக, தினமும் 30 நிமிட உடற்பயிற்சி. நீங்க ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. தினமும் 30 நிமிடம் வேகமாக நடைப்பயிற்சி, யோகா அல்லது எளிய உடற்பயிற்சிகள் செஞ்சாலே போதும். இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏழாவதாக, தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி. தினமும் 10 நிமிடம் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து ஆழமா மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இது உங்களோட மன அழுத்தத்தை குறைக்க, மூளையை ரொம்பவே சுறுசுறுப்பாக வைக்கவும் உதவுகிறது. எட்டாவதாக, 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கம். நம் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற நேரம் தூக்கம்தான். சரியான தூக்கம் இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும். 9ஆவதாக, டிஜிட்டல் டிடாக்ஸ். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் மற்றும் லேப்டாப், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோன் வெளிச்சம் நம்ம தூக்கத்திற்கான மெலடோனின் சுரப்பியை பாதிக்கும். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம். 10ஆவதாக, நேர்மறை மனப்பான்மை. கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம், உங்க மனசு எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோடு இருங்க. தினமும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இது உங்களை மன ரீதியா ரொம்ப வலுவாக்கும். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 விஷயங்களும் ரொம்ப எளிமையானவை தான். ஆனா இதை தினமும் கடைபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை முறை நிச்சயமா மாறும். இந்த 10 பழக்கங்கள்ல நீங்க எதை முதல்ல தொடங்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதுபோல மேலும் பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.